டே 28ல வழக்கமே இல்லாத ஒரு வேலை. இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தை இன்னைக்கு பராமரிக்க போறோம். இந்த செடிகளை வளர்க்கறது, பராமரிக்கிறது, அறுவடை பண்றதுன்னு எல்லா கண்ட்ரோலும் எங்க அம்மா கையில தான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நம்மளுக்கு இந்த வேலை. நம்ம தோட்டத்துல ரோஸ், தக்காளி, சிவப்பு ரோஸ், மஞ்சள் ரோஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்திட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு கேரட் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு வீட்ல இருந்து கீழே போகும்போது இவங்க சேட்டை தாங்க முடியல. ஸ்லைடிங்ல போறானே அவன் அண்ணன், இவன் தான் அவன் தம்பி கையை லைட்டா கடிச்சிட்டேன். அவன் காண்டாய் போனவே சாப்பிட போயிட்டான். அப்புறம் இந்த மேடம் தான் இவங்க ரெண்டு பேருக்கு பந்தோபஸ்து. அப்புறம் மேடம் நம்மளுக்காக பலாப்பழம் கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து லஞ்சை முடிச்சுட்டு ஒரு நேப்ப போடலான்னு பார்த்தா நேப்ல கொஞ்சம் கேப் ஆகி நைட்டு 7 மணிக்கு தான் எழுந்தேன். டீஹைட்ரேட் ஆயிட்டு மண்டல ஒரே வலி. அடிச்சு பிடிச்சி எப்படின்னா ஜிம்முக்கு போயலான்னு பார்த்தேன். நம்ம தான் யார் சொல்றதை கேட்க மாட்டோம், பாடி சொல்றதாவது கேட்கும்னு இன்னைக்கு ரெஸ்ட் விட்டுட்டேன். ஏன்டா ஜிம்முக்கு போலாம் நைனா கேட்டாரு. அப்புறம் கதையை சொன்னேன். ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டு போறேன், தலைவலி எல்லாம் பஞ்சா போயிருந்து கூட்டு போனாரு. நான் மண்டை வலிக்கு இதமா ஸ்ட்ராங்கா ஒரு ஃபில்டர் காஃபியை போட்டேன். தலைவர் ஒரு டீயை போட்டாரு. அப்புறம் தண்ணி பழத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே மேட்சை பார்த்துட்டு டின்னர் முடிச்சுட்டேன். பேட்மிண்டன் ஆட கிளம்பிட்டேன். எலக்ட்ரால் பவுடர் கலந்து வச்சுக்கிட்டு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண நாங்க 3 மணி நேரம் நாக்கு தள்ள பெரிய விளையாடிட்டு அதுக்கப்புறம் சட்டரை சாத்திட்டு 3 மணி நேரம் ஆடினதுனால பசங்களுக்கு எல்லாம் பசி, வெளியே போய் தோசை சாப்பிடலாம்னு சொன்னானுங்க. சரி இன்னைக்கு ஒர்க் அவுட் தான் மிஸ் ஆயிடுச்சு, டயட்ல ஆன் பாயிண்டா இருப்போம்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். இன்னைக்கு நாளைக்கு பார்க்கலாம் போய்.